தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/1/2026 சனிக்கிழமை, மூலம் நட்சத்திரம் காலை 9:08 வரை, பிறகு போராடம். இன்றைக்கு உழவர் திருநாள், காணும் பொங்கல் என்பார்கள். மஞ்சு விரட்டு பல சிறு கிராமங்களிலெல்லாம் நடக்கும், பெரிய இடங்களிலும் நடக்கும். பொதுவாக முதல் நாளிலே மனிதனுக்கு எடுக்கின்ற விழா, இரண்டாம் நாள் பொங்கல் அன்றைக்கு மனிதனுக்கு எடுக்கின்ற விழா, மறுநாள் மாட்டுப்பொங்கல் விலங்குகளுக்கு எடுக்கின்ற விழா, மூன்றாம் நாள் மனிதனா மாடா என்று மோதி பார்க்கின்ற விழா. அதனாலே இது ஜல்லிக்கட்டு என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உழவர் திருநாள், உழவர்களுக்கு என்று முக்கியத்துவம் கொடுக்கின்ற திருநாள். உழவுக்கும் தொழிலுக்கும் நாம் நல்லது செய்ய வேண்டுமாம். உழவு தொழில் தான் உயர்ந்த தொழில் என்று வள்ளுவன் குறிப்பிட்டிருப்பான். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த உழவர்களுக்குரிய திருநாள் இந்த நாள் என்பதனாலே அவர்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு தேதி 17, 1/7 8 என்று வந்தாலே 17 என்று வருவது மிக அற்புதமான நாள். 17ஆம் தேதி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள். உலக ஆராய்ச்சி எடுத்து சென்று பார்த்தால் மிகப்பெரிய தலைவருடைய வாழ்க்கையினுடைய சரீரத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மாதம் வருடம் வேறாக இருந்தாலும் கூட தேதி 17 பிறந்திருப்பார்கள். 1ம் 7ம் சேர்கின்ற பொழுது அமானுஷிய சக்தி புகழ் அவர்களுக்கு கிடைக்குமாம். அப்படிப்பட்ட மிக அற்புதமான புகழோடு வாழக்கூடியவர்களாக இருப்பவர்கள் 17 பிறந்தவர்கள். ஆனால் 17 பிறந்தால் எந்த எண் ஆதிக்கத்திலே பெயர் வைத்துக் கொள்வது என்று சொன்னால் 6 எண் ஆதிக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். 6 எண் ஆதிக்கத்தில் வைத்துக் கொண்டால் தான் அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக 6 என்பது வீனஸ் என்ற சுக்கிரனுக்குரிய எண். 6 எண் ஆதிக்கம் தார் அதிர்ஷ்டசாலி. அழகு தேவதை வீனஸின் ஆதிக்கத்தார், சுக்கிரனுடைய ஆதிக்கத்தார். பாரினிலே கவர்ச்சியாக பேசும் ஆற்றல், பக்கபலம், புன்சிரிப்பு இவருக்கு உண்டு. வேறென்ன சிரமமின்றி சம்பாதிப்பார். விதம் விதமாய் உடையணிய பிரியம் கொள்வார். யாருக்கும் தீங்கிழைக்கார் நல்ல உள்ளம். எவருக்கும் அடிமையின்றி சுகமாய் வாழ்வார்னு ஒரு பாடல் உண்டு. அதாவது யாருக்குமே அடிமைக்கு இருக்க மாட்டாராம், தனிச்சு எங்கன்னு ஒரு எண்ணங்கள் வருமா. இந்த 8 பிறந்தாலும் அதே மாதிரி தான். ஆனால் 8 இருக்கவங்க 8ஆம் தேதி பிறந்தவர்கள் 6 என்ற எண் ஆதிக்கத்திலோ 5 என்ற எண் ஆதிக்கத்திலோ பெயர் வைத்துக் கொண்டால் அவருடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ சொல்லலாம். பொதுவாக 8 என்பது சனி. இன்றைக்கு சனிக்கிழமை. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த புகழ்பெற்றதாக விளங்கும், உலக புகழ்பெற்றவர்களாக விளங்குபவர்கள் எல்லாம் 8, 17, 26 என்ற எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களில் அதிகபட்சம் 17 பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு 17ஆம் தேதி சனிக்கிழமையாகவும் இருக்கிறது. சனியும் கும்பத்திலே சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார், குருவால் பார்க்கப்படுகின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அற்புதமான நாள் இந்த நாள். இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சனி பகவானை வணங்க வேண்டும். எழுதீபமேற்றி வணங்கினால் நல்லது நடக்கும். மந்தனாம் காரிநீலா மணியான மகரவாசா, எந்த நாள் ஆனபோதும் நீ இனிய நாளாக மாற்றி என்று சனி கவசம் எடுத்துரைக்கிறது. எனவே எந்த நாளையும் இனிய நாளாக மாற்றுகின்ற ஆற்றல் சனி பகவானுடைய அருளுக்கு உண்டாம். கிழமையும் சனி, தேதியும் 8 ஆதிக்கம். சனியும் சொந்த வீட்டில் இருக்கிறார். எனவே வாய்ப்பிருப்பவர்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சனி பகவானை கும்பிட்டால் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதமான நாள், வளர்ச்சி கூடுகின்ற நாள். வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உத்தியோகத்திலே உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவர். திருமண தடை அகலும். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் குருவினுடைய அருட்பார்வை வேண்டும். அந்த குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை பார்க்கின்றார். சுகாதிபதியை பார்ப்பதனாலே இந்த சுகங்களும் சந்தோஷங்களும் வரும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. அது மட்டுமல்ல, வேலையிலும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அதிகமான வேலைப்பழுவை கொடுப்பார்கள். அதன் மூலமாக அவர்கள் மேல் உள்ள பிரியம் உங்களுக்கு கொஞ்சம் குறையலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும் இந்த நாள். விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படுகின்ற நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்ற பொழுது அதனுடைய பார்வை 5, 7, 9 பதியும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகிறது. பூர்வ புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும். எனவே இன்றைக்கு நீங்கள் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பட்ட கஷ்டங்கள் தீர்ந்தது என்று சொல்லி பரவசம் அடைவீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். உதிரி வருமானங்களும் பிள்ளைகளால் உங்களுக்கு வரலாம். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்களும் கிடைக்கலாம். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் திருப்தியாக செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும்.
தொழிலில் கூட வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். உடல்நிலையிலும் ஒவ்வாமை நோக்கி ஆட்பட நேரிடும். கழுத்து வலி, கால்வலி, மூட்டு வலி என்ற வலிகளும் வரலாம். என்ன இருந்தாலும் மருத்துவ செலவும் உண்டு, மனக்கலக்கமும் உண்டு. மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கனவுகள் நனவாகும் நாள். காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்பதற்கு வாய்ப்பு வருகின்ற பொழுதே நீங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். இனத்தார் பகை மாறும். எடுத்த காரியங்களை வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அல்லது அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். இன்று மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக சிலர் மாற்றப்படக்கூடிய சூழல் உத்தியோகத்திலே உண்டு. அப்படி மாறினாலும் நல்ல மாற்றமாகவே உங்களுக்கு வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு இருக்கின்றார். 10ல் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் என்பார்கள். எனவே இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் வரலாம். இருந்தாலும் கூட வரும் மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே பஞ்சமஸ்தானத்திலே சூரியன் இருக்கின்றார். 12க்கு அதிபதி அஞ்சல் இருக்கின்றதுனாலே பிள்ளைகள் வழியில் ஒரு விரயம் ஏற்பட வேண்டும். எனவே சுப செலவுகள் உண்டு. பிள்ளைகளின் திருமண வயதிருந்த பிள்ளைகளாக இருந்தால் அதற்குரிய கல்யாண கனவுகளை நீங்கள் நனவாக்கலாம். அல்லது பெண் குழந்தைகளாக இருந்தால் சீர்வரிசை பொருட்களை வாங்கி சேர்க்கலாம். என்ன இருந்தாலும் இன்று வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. இன்றைக்கு விலையுயர்ந்த பொருட்கள் வீடு வந்து சேரும். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வை 2ல் பதிவதனாலே தேவைக்கேற்ற பொருளாதாரமும் உங்களுக்கு வரும். துலாம் ராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே கவலைகள் தீரும், கனவுகள் பலிக்கும், இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்களை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலிலே இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய இப்பொழுது புதிய வாய்ப்புகள் வரலாம். ஆன்மீக பயணங்கள் உண்டு. அருகில் இருப்பவர்களின் ஆதரவோடு மாலை நேரத்திலே ஒரு மகிழ்ச்சியான தகவல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு வரலாம். 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் புது முயற்சிகள் செய்தால் அது கைகூடலாம். 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி என்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் தோன்றலாம். இருந்தாலும் தேவைக்கேற்ப உங்களுக்கு உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ள மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, உணவு பழக்கத்திலும் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. கேது 10லே இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது உத்தியோகத்திலே நீடிக்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகளுக்கு விடை கிடைக்கும் விதத்திலே இன்றைக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. என்ன இருந்தாலும் இன்று கிழமை சனிக்கிழமை என்பதனாலே அர்த்தாசிரம சனியாகவும் இருப்பதனாலே இன்று சனி பகவானையும் வணங்க வேண்டும், அனுமனையும் வணங்க வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிகளிலேயே சந்திரன் அஷ்டமாதிபதி. எனவே மனக்கவலை அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறையும், எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் கடைசி நேரத்தில் தீர்ந்துவிடும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். 11 மணிக்கு காரியம் முடிய வேண்டும் என்றால் 10:40 வரைக்கும் அந்த காரியம் முடிவடைவது போல் தெரியாது. அதற்கு பின்னால் துரிதமாக முடிவடையலாம். என்ன இருந்தாலும் போராடி முடிக்கின்ற நாள். பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். மகர ராசினியர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிற யோகம் இருப்பதனாலே இந்த தொழிலில் உள்ள குறுக்கீடுகள் அகலும். தொலை தந்த எதிரிகள் விலகுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அரசு வழி ஆதாயங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட சனி சொந்த வீட்டில் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்தது நிறைவேறும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். பயணங்கள் பறந்துருவதாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். மாலை நேரம் மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும் நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு 4லே குரு இருந்தாலும் கூட குருவின் பார்வை 12ல் பதிவதனாலே விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வீர்கள். நல்ல விரயங்கள் வந்தால் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம். அலைபேசி மூலம் வருகின்ற தகவல் மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்துக்குரியதாக இருக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகள் இதுவரை ஒத்துவராது பிரிந்து சென்ற உடன்பிறப்புகள் இப்பொழுது பிரியமாக வந்து நினைவார்கள். 6ல் கேது இருப்பதால் உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அதற்கு நண்பர்கள் கூட்டுச் சேர்வதாக ஒப்புதல் தெரிவிப்பார்கள். விரயச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் வரவை செலவு கூடும் என்றாலும் நல்ல செலவாகவே இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.